இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் விஜய். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குற்ற வழக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருச்சி கிழக்கு வேட்புமனுவில் மார்ச் 30 நடைபெற்ற பெரம்பூர் பிரச்சாரத்தின் போது ஒரு வழக்கும் 2025 ஆகஸ்டில் நடைபெற்ற மதுரை மாநாடு தொடர்பான ஒரு வழக்கும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வேட்பாளர் இரு தொகுதிகளில் சமர்ப்பித்துள்ள வேட்புமனுவில் மாறுபட்ட தகவல்கள் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் வழக்கு விவரத்துடன் கூடிய கூடுதல் பிரமாண பத்திரத்தை பெரம்பூர் தொகுதியில் விஜய் இன்று தாக்கல் செய்தார். 2025 மதுரை மாநாடு தொடர்பாக விஜய் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு மற்றும் கொளத்தூர் பிரச்சாரத்தின் போது பதியப்பட்ட வழக்கு குறித்த முழு விவரங்கள் கூடுதல் பிரமாண பத்திரத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இரு வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்த வயது வேறுபாடு தொடர்பான திருத்தமும் செய்யப்பட்டுள்ளது. விஜய் ரோட் ஷோவில் பயங்கரம். டூ வீலருடன் காரில் சொருகிய ரசிகர்கள். லைவ் வீடியோவில் பதிவான பகீர் காட்சி. புதுச்சேரி பிரச்சாரத்துக்காக சென்னையிலிருந்து காரில் புறப்பட்ட விஜய் புதுச்சேரி சென்றதும் பிரச்சார வேனுக்கு மாறினார். தட்டாஞ்சாவடியில் பேசும் முன்பு ரோட் ஷோ வந்தார். வழக்கம் போல் வழி நெடுக அவரது தொண்டர் படை டூ வீலரில் பின்தொடர்ந்தது. தட்டாஞ்சாவடியை நெருங்கிய போது கோர விபத்து நடந்தது. விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் அவரது வேனுக்கு பக்கவாட்டில் டூ வீலரை விட்ட 2 இளைஞர்கள் விபத்தில் சிக்கினர். கூடவே வந்த இன்னொரு காருக்குள் டூ வீலர் சொருகியது. இந்த கோர காட்சிகள் அப்படியே லைவ் வீடியோவில் பதிவாகின. இதேபோல் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் சென்டர் மீடியனில் ஏறி நின்று வீடியோ எடுத்த பெண் சரிந்து விழும் காட்சியும் அதிர வைத்தது. விஜய் வேன் வந்த ரோட்டில் முன்னும் பின்னும் அவரை ஏராளமானோர் டூ வீலரில் பின்தொடர்ந்தனர். அதேபோல் ஆப்போசிட் ரோட்டிலும் டூ வீலர் கூட்டம் கட்டி ஏறியது. அனைவரும் தங்கள் செல்போனில் விஜயை வீடியோ எடுத்தபடி வந்தனர். எத்தகைய கோர விபத்துகள் நடந்தாலும் விஜய் ரசிகர்கள் திருந்துவதாக இல்லையே என்று ஆர்வலர்கள் ஆதங்கப்பட்டனர். விஜயை பதற வைத்த சம்பவங்கள். தீயாய் பரவும் 8 ஷாக் வீடியோக்கள். வேனில் டமால் சத்தம். பயந்து போன விஜய். என்ன சொல்றேன் சார், இப்போ படத்துக்கு படம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? இல்ல ஃபினிஷிங் இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகும்? எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு? ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அந்த ரிலீஸ் டேட் வந்து ப்ரொடக்ஷன். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போற வாய்ப்பு இருக்காது. 2000 கடந்தது வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் 6ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இன்று முக்கிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட சுயேட்சை வேட்பாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதுவரை சட்டசபை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. திமுக அதிமுகவினர் மோதலால் பரபரப்பு. வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கனூர் அருகே மூக்கனூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கு சுவர் விளம்பரம் வரைவது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரே இடத்தில் இரு கட்சியினரும் தங்களது சின்னத்தை வரைய போட்டி போட்டனர். அப்போது வாக்குவாதம் முற்றி கல் மற்றும் கட்டைகளை வைத்து தாக்க முயன்றனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த இடத்தில் பரபரப்பு நிலவியது. சங்கராபுரம் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். இது குறித்த வீடியோ வெளியானதால் பரபரப்பு மேலும் அதிகமானது. அடிதடியில் ஈடுபட்டவர்களை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.